ஐயோ, நிஜமாக குடல உரிமை பொண்ணு நகத்தை கொலை பண்ணிட்டே பாரி. புண்ணியகோட்டி, இந்த கொலையை பற்றி நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த கொலையை பத்தி என்கிட்ட நீங்க விசாரிக்க கூடாதுங்க. நான் சதா பூஜிக்கும் நரசிம்ம அவதாரத்தை விசாரிங்க. உங்களுக்கும் உங்களால் கொலை செய்யப்பட்ட பொன்னுரங்கத்திற்கும் ஏதோ உட்பகை இருந்திருக்கிறது என்று நான் கூறுகிறேன். உள்பகையாவது வெளிப்பகையாவது அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நீங்க ஒண்ணு பொன்னுரங்கம் செத்து போனான்றது உண்மைங்க. ஆனா இந்த புண்ணிய கோடி கொண்டான்றது பொய்ங்க. அது எப்படி பொய்யாகும்? ஊரார் அவ்வளவு பேரும் சொல்லுகிறார்கள். ஊரார் சொல்றதெல்லாம் நம்புறதுங்களா? ரயில்ல போறோம் எல்லாரும் கும்பகோணம் வந்துடுச்சு, சிதம்பரம் வந்துடுச்சுன்றாங்க. ஊர் எங்கேயாவது வருமா? அதாவது அந்தந்த இடத்துல தான் இருக்கும். ரயில் தான் அந்தந்த ஊருக்கு போகுது. இத ஜனங்க யாராவது சொல்றாங்களா? வாசப்படி இடிச்சு வாசப்படியா கொஞ்சம் மேல இடிக்குது, இவன் போய் இடிச்சுக்க முள்ள குத்திக்கு செய்வான். உள்ள வந்து இவனுக்கு குத்தது, இவனே அதுல போய் கால வைக்கிறது. இப்படியே ஜனங்களை பொய் சொல்லியே பழக்கம். அதனால நான் சொல்லதான் உண்மை. ஆக கொலை செஞ்சது நம்ம நரசிங்க சுவாமிங்க. அருள் வந்து எங்களுக்கு சாமி வந்துடுச்சுன்னா அது என்னென்னமோ செய்து அது எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அதை நீங்க ஒத்துக்கிறீங்க இல்லைங்க? சாமி ஆடுறத ஒத்துக்கலாம், ஆனா கொலை செய்தா கண்டிப்பா தண்டனை உண்டு. கொலை செஞ்சா தண்டனை உண்டுங்க. வீரமான குத்து சண்டை அப்படின்னு நோட்டீஸ் அடிச்சு விடுறாங்க. ஒரே குத்துல ஒருத்தன் செத்து போறான் கோதாவுல. அதுக்கு தண்டனை உண்டுங்களா? இல்ல விசாரிச்சதா உண்டா? ஜல்லி கட்டி விடுறாங்க. மாட முட்டை சொல்லி கலாட்டா பண்றாங்க. பிடிக்கிறவன குத்த சொல்லி கொலை பண்ண சொல்லி கலாட்டா பண்றாங்க. அது குத்துது, கொலை செய்யுது. அதை இது வரைக்கும் யாராவது விசாரிச்சது உண்டுங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இல்ல அந்த மாடு கொன்னுச்சே, அதை ஏதாவது என்கொயரி பண்ணிருக்காங்களா போலீஸ்? எது மாதிரி இதெல்லாம் ஒரு வீர விளையாட்டு. ஆமாங்க. அதே மாதிரி நாடகம் அது பக்தியோட சேர்ந்துச்சுன்னா அது ஒரு வீர விளையாட்டோட பக்தி விளையாட்டு. அதுவும் நரசிம்ம அவதாரம் சீன் அந்த தூண் வெடிக்கும் பொழுது என்ன அவன் உங்களுக்கு தெரியாது. இங்க இருந்து அக்கிரி அப்படியே உண்டாகும். அது சாமி வந்து ஆடும், குதிக்கும், வர்றவங்களெல்லாம் கொல்லும். இப்ப கூட என் ரத்தம் எல்லாம் சூட ஏறுது. என் பக்கத்துல நிக்கிறவங்க தயவு செஞ்சு ஓடிப்படுங்க. ஐயோ ஏதாவது ஆயிடும். இந்த வழக்கை வருகிற 15ஆம் தேதிக்கு நான் தள்ளி வைக்கிறேன். தலைவரே, தூணை பொழந்துகிட்டு வெளியே வந்தீங்களே, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நிஜமாவே உங்களுக்கு ஒண்ணு தெரியாதா? என்ன கேள்வி கேட்கிறேன்? நாம என்ன செய்ய முடியும்? நம்ம மேல சாமி ஏறி உட்கார்ந்து அமுக்குது. நம்ம என்ன செய்யறது? எப்பவுமே இந்த நரசிம்ம அவதாரம் காளி வேஷம் போடுறவங்கலாம் கொஞ்சம் சுத்த பத்தமா இருக்கணும். அதுல ஏதோ கொஞ்சம் தவறிட்டு. இப்ப சொல்லுங்க, இத முதல்ல சொல்லப்படாதா? தலைவரே, நான் ஒண்ணு சொல்லட்டா? பெண்பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுதான் நமக்கு பயந்துகிட்டு கதறிக்கிட்டு கோயிலுக்குள்ள ஓடுனால அதுக்கு பிறகாவது சும்மா இருக்கலாம்ல. சும்மா இருக்கடா. எல்லாம் கூட சேர்ந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இப்ப என்ன உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன செய்யறது? துஷ்ட சமவாசம் கூடாதுன்னாங்க. என்னடா சின்ன ஜமான பேய் பிடிச்சிருக்க? என்ன ஐயா கொடுமை, என் மகனுக்கு என்ன ஆச்சு? அதாவது இது ஏதோ ஒரு செய்வின மாதிரி தோணுதுங்க. யார் செஞ்சு? செய்வின தான் செய்த வினைன்னு அர்த்தம். நீங்க முற்பகலில் செய்தது. பகல் ஒண்ணு செய்யலையே. அப்ப இது பாருங்க, இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இது பேயோட சேஷ்ட. கண்ணு உருட்டுறத வாய போனது நாக்க இழுக்கு என்னன்னே புரியலையே. ஐயோ, நீங்க ஒண்ணுக்கு கவலைப்படாதீங்க. மந்திரவாதியை கூட்டு வந்து சவுக்கால 4 வாங்கு வாங்கினா எந்த நாட்டு பேய் பறந்து போயிடும். இன்னும் என் மகனைய சவுக்கால அடிக்க உங்க மகனை இல்லைங்க, உங்க மகனை பிடிச்ச பேய சொல்றேன். நீங்க தானே? முக்கியமான விஷயம் என்னன்னு கேளுங்க. என்ன முக்கிய விஷயம்? சுத்து விஷயம் இருக்குங்க. பேயா புளிய மரம் முருங்கை மரம் ஏதாவது எழுதி வைக்கும். வைக்குமா? பஞ்சமா பாதகத்திலே மிஞ்சியதாம் கொலை பாதகத்தை செய்த கொடியவனே, நீயும் உன் கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழியப் போகிறீர்கள். அவன கிட்ட போக வேணாம்னு சொன்னாங்க, நீங்க போனீங்க. பேரன்னு சொல்றாங்க பாரு, அந்த அறை விட்டான் என் மகன். இப்போ உங்க மகன் உங்களை கிட்ட கூப்பிட்டு என்னங்க பேசுனா? அவனா பேசணும். செத்து போனாலே விளையகாரம் கொண்டாடி
அவா இவன் தொண்டைக்குள்ள இருந்து பேசுறான். தொண்டைக்குள்ளையா? தலைவரே, இது ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன? நேரம் மயிலம் போகணும். அங்க இருக்கிற முருகன் கோவில வேல் வச்சு மந்திரிக்கணும். அந்த வேலை கொண்டு வந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சா அப்புறம் பாருங்க ஓடாத பெயலாம் ஓடிடும். ரொம்ப விசித்திரமா இருக்கு சார். செத்து போன கிழமை உடம்புல காயங்கள் எதுவுமே இல்ல. விஷம் கொடுக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்ல. இது கொலையும் இல்ல, தற்கொலையும் இல்ல. எப்படி சார் அவர் செத்து இருக்க முடியும்? அவனை உயிரோட புதைச்சிருக்காங்க. ஐயோ, அவன் மூச்சு திணறி செத்து இருக்கான். பாவிகளா, அந்த துரோக கும்பல தூக்கு மேல ஏத்தாம எனக்கு தூக்கமே வராது. இன்னொரு விஷயம், அம்மன் கோவில நகையெல்லாம் திருட்டு போச்சே, அதெல்லாம் நிச்சயமா அந்த பஞ்சாயத்து தலைவர் வீட்டுலதான் இருக்கும். நீங்க போய் திடீர் சோதனை நடத்தினா அத்தனை பேர் வசமா மாட்டிப்பானுங்க. சாப்பிட்டு 5-6 நாள் ஆகுதேடா என் கண்ணே. நான் எப்படிடா சாப்பிடுறேன்? அதெல்லாம் இங்க கிடையாது, இந்த நாட்டிலேயே கிடையாது. நான் எங்க போய் வாங்குறது? நான் சொல்றத கேளு கண்ணு. கண்ணு எங்க அம்மா ஒருவா தெரியுமா? கூப்பிடுறா போடா. கிட்ட போனா என்ன நடக்கும் எனக்கு தெரியும். ஒரு கண்டிஷன், அவனை பயமுறுத்தாத, தாங்க மாட்டான். அவனை வேற ஒண்ணு சும்மா கொஸ்ட் அடிக்கிற மாதிரி அவன் கண்ணத்துல ஒரு தட்டி சாப்பிடு. நான் ஊட்டுறேன். ஏங்க உங்க மகன் பால் சோறு சாப்பிட என் கணத்துல கொசு அடிக்குவா? நல்லா இருக்குது. இதுக்கு நமக்கு ஒத்து வரா. நான் போறேங்க வீட்டுக்கு. வாசப்படி தாண்ட ரத்த வாந்தி எடுப்பேன். பக்கத்திலே நில்லுங்க. என்னப்பா? ஐயோ, கோயில வச்சுடு. நீ போடா போடா. கோயில் நகைய திரும்ப கொண்டு போய் வச்சிருங்கன்னு சொல்லுதுங்க. கோவில் நகை நம்ம எடுத்தது இவனுக்கு எப்படி தெரியும்? இவன் பேசலங்க, இவன் தொண்டைக்குள்ள இருந்து வளையக்காரன் பொண்டாட்டி பேச. வந்தாச்சு. பாரம் இரண்டில் பண்பணித்ததங்கை ஈரம் பாட கிங்கினியாட வரவரவே ஆயுதரா வருக. வருக வருக மயிலோன் வருக. வருக வருக மயிலோன் வருக. வருக வருக மயிலோன் வருக. வருக வருக மயிலோன் வருக. வருக வருக வந்தாச்சு. மயில் மேல புரிதல் வந்திருக்காரா? இல்லைங்க ஜமா, ஜீப்ல போலீஸ்காரங்க. போலீஸா? எல்லாரும் அவங்க இடத்துல இருக்கணும். யாரும் அவங்க இடத்தை விட்டு அசைய கூடாது. அண்டர்ஸ்டாண்ட்? உங்க வீட்டை சோதனை போடுறதுக்காக நான் வாரண்டோட வந்திருக்கேன். எதுக்கு சோதனை? திருடு போற பொருள் இந்த வீட்டுல இருக்கிறதாக ஐயா சந்தேகப்படுறார். அதுக்கு தான் சோதனை. அதுக்கு நேரம் காலம் கிடையாதா? எந்த இடத்திலேயோ எந்த நேரத்திலேயோ வர எங்களுக்கு அதிகாரம் உண்டு. உங்களுக்கு எல்லாம் உண்டுன்னு எனக்கு தெரியாதா? இந்த பாருங்க, குலத்தை பாரு. இந்த காலத்துல ஆயிட்டாரே. இதுக்குத்தான் அவன் மேல இருக்கிற பிசாசம் ஓட்டுறதுக்கு எல்லா அறிவாளிகளும் வந்து நின்னு அதுக்கு வேண்டிய வேலை செய்யறாங்க. இது கடவுள் வழிபாடு. வேலை நடக்குது. இந்த நேரத்துல குறிக்கிறதுக்கு சட்டத்துக்கு பவர் கிடையாது. எனக்கு தெரியும். மீறி நீங்க செய்யறது வந்தா இந்த சாடி எடுத்து சோதனை போட்டு இந்திரன் முதலா எண் திசை போற்ற. இந்திரன் முதலா எண் திசை போற்ற. மந்திர வடிவேல் வருக வருக. மந்திர வடிவே வருக வருக. வர வர வேலாயுதனா வருக. வருக வருக மயிலோன் வருக. எக்ஸ்கியூஸ் மீ, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்றீங்களா? இந்த ஊர்ல களவு போன பொருள்கள் எதுவும் உங்க வீட்டுல இல்லையா? இந்த வீட்டு மேல சத்தியமா சொல்றேன், இந்த வீட்டுல கிடையாது. ஓகே, அருண், இப்ப நான் போயிட்டு வரேன். வருக வருக மயிலோன் வருக. 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 என்னங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்குது. தெய்வ குத்தம் சும்மா விடாது. ஏற்கனவே நாம ஒருத்தனை இழந்துட்டோம். உங்க மகனுக்கு வேற இப்படி இருக்குது. பேசாம நாம திருந்த நகையெல்லாம் திரும்ப கொண்டு போய் அம்மன் கோயிலே வச்சிருவோம். அதெல்லாம் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம். இதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. முதல்ல பேய விரட்டுவோம், இரண்டாவது போலீஸை விரட்டுவோம். பயப்படாதே. என்னங்க, எனக்கு ஏதோ குளிர் ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு. நான் ஒரு அரை போட்டாதான் என்னால நிக்க முடியும். நான் போய் போட்டுக்கிட்டு வந்துடுறேங்க. அடிங்க பட. குட்டி போட்டுட்டியா? யாரு? ஐயோ, என் தம்பி குரல் தான் கேக்குது. என் தம்பி, அட தம்பி, வாடா.
இழைச்சு போயிட்டேன். அக்கா ரயில்ல நாலேஜ் தான் கிடைக்குது. ஏய் நீ இன்னைக்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. காலையில இருந்து நம்ம வீட்டு கழுதை கத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்பவே உன்னை நினைச்சேன். கழுதை விடுக்கா எங்கக்கா கண்ணாமணி? கண்ணாமணியா? பாலாமணிடா பேர் விடவா வந்துட்டேன். அடியே பாலாமணி இங்க வாடி. உன்னை கட்டிக்க போற வந்து தாடி. உன் மாலை வந்து தாடி. அடியே வாடி. என்ன பலாமணி இது பாத்தியா? உனக்காக உடவே ரவிக்க மலையிலும் செயின் பிஸ்கோத்து எல்லாம் வாங்கியாந்து இருக்கிறேன். மூஞ்சி எனக்கு ஒண்ணு வேண்டாம். ஏண்டி திமிர ஆசையோட மாமே வாங்கி வந்திருக்கான். இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லு. ஆமா கட்டிக்குதான் போறேன். அக்கா 15 நாள் லீவ் எடுத்துக்கிட்டு 2000 ரூபாய் பணத்தோட வந்திருக்கிறேன். இந்த தடவை இவ கழுத்துல தாலியை கட்டாம இங்க இருந்து போக மாட்டேன். அடியே அடியே விளக்கமாறு பிஞ்சு போகும். மரியாதையா இவனை கழுத்த நிட்டு. எனக்கு இது பிடிக்கல. மீசைய பாரு மீசைய. பிசி எடுத்துடுறேன். முழிய பாரு முழிய. மொழியே எடுக்க முடியாது. நான் எடுத்துட்டா? இந்த பாரு நான் உன் பேர் உயிரே வச்சிருக்கிறேன். வேற பண்ண ரயில்ல தலையை கொடுத்துருவேன். பாலாமணி என் மவள காலாகாலத்துல உனக்கு ஒரு கல்யாணம் காட்சியை பண்ணி வச்சாத்தான் எனக்கு ஒரு பேரப்புள்ள பிறப்பான். நாளைக்கு நான் செத்து பேரப்புள்ள நெய்ப்பந்தம் பிடிச்சான்னா சொர்க்க வாசல் திறக்குண்டி. கட்டிக்கடி. உனக்கு பேரப்புள்ள தானே வேணும். பேரப்புள்ள பிறக்க போறானே. இந்த நம்ம செக்கு மாட்டு கணக்கு சபையில அவரு எனக்கு கட்டல் மந்திரம் கத்து கொடுத்தாரு. கட்டல் மந்திரமா? ஆமா நான் குழந்தை மேல ஆசைன்னு சொன்னேன். உடனே கதவை சாத்த சொல்லி என்ன கட்டி பிடிச்சாரு. ஐயோ ஐயோ என் மகளை கெடுத்து விட்டானே படுதாவி பையன். அக்கா இது ஒரு மூராட்ட முண்டம். இதுக்காக தான் நான் போன தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். எனக்கு கட்டி வச்சிரு கேட்டியா? இப்ப பாரு எவனோ கெடுத்துட்டானே. ஐயோ நான் அவரை செடி வச்சே ஆடு வந்து மெஞ்சிருச்சே. நான் மல்லிகை செடி வச்சே மாடு வந்து மெஞ்சிருச்சே. அழுவாதக்கா. அழதம்பி அக்கா சும்மா இருக்கா. நான் இப்பவே போய் அந்த செக்கு மோடு கணக்கு தீர்த்துட்டு தான் திரும்ப வருவேன். அவரை செடி வச்சே ஆடு வந்து மெஞ்சிருச்சே. நான் மல்லிகை செடி வச்சே மாடு வந்து மெஞ்சிருச்சே. அழுவாதக்கா. அழதம்பி அக்கா சும்மா இருக்கா. நான் இப்பவே போய் அந்த செக்கு மோடு கணக்கு தீர்த்துட்டு தான் திரும்ப வருவேன். கட்டில் மொத்தம் அடிப்பட்ட கட்டில் மொத்தம் இருடி. இன்னைக்கு ஒண்ணு நான் தொலைச்சிட்டு திருவல் முனிவேல் காக்க செப்பியமாவை செட்டே காக்க கும்பிடுறான். அவன் கட்ட அவுத்து விடுவான். அக்கா மகளுக்கு கட்டல் மந்திரம் சொல்லி கொடுத்தா நீ? உன்னை கொல்ல விட முத்து மொழிகள் பிடிங்க செக்கு செக்கு செது செதுலாக சொத்து சொத்து சொற்பகை சொத்து குத்து குத்து கூர்வடி வேலா குத்து குத்து கூர்வடி வேலா குத்து குத்து கூர்வடி வேலா. தலைவரை என்ன காப்பாற்று. மூச்சு வெளியில வந்துச்சு. பகந்துரும் வந்துச்சு. என்ன சும்மா சும்மா அடிக்குது. நான் என்ன பண்ண? தம்பி அக்கா கொல்ல வந்து போச்சு. இல்லக்கா நான் கொலை பண்ணலக்கா. அந்த கடகத்தை போய் விரட்டினேன். ஓடினான் விரட்டினேன். வேற பஞ்சாயத்து வீட்டுல போய் நுழைஞ்சான். நானும் நுழைஞ்சேன். அந்த சமயத்துல அக்கா ஒரு வேலை வந்து அவன் வயசுல சதாக்குன்னு பாஞ்சிட்டு பாரு. அவன் கட்டினான். நான் பயந்து போய் ஓடி வந்துட்டாக்கா. ஐயோ யாரடா குத்துனா வேளால? இல்லையாக்கா
ஐயோ இது கொலகார பயமுறாச்சே. எனக்கு பயமா இருக்குது. நானு அவனை திருத்தணும் விரட்டத யாராவது பாத்துருப்பாங்க இல்லையா? நான் தான் அவனை கொலை பண்ண சொல்லிட்டாங்கன்னா நிச்சயமா சொல்லுவாங்க. நீதான் கொண்டு இருப்ப. கொலகாரன் கொலகாரன். ஐயோ இவளே சாட்சி சொல்லுவா போல இருக்கே. தம்பி நமக்கு இந்த வம்பே வேண்டாம். நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம்டா. இந்த ஊரை விட்டே ஓடிடுவோம். எல்லாம் இவளால எந்த போன வாரம் வெள்ளிக்கிழமை பொண்ணு ரங்கத்தை பறி கொடுத்தோம். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இவனை பறி கொடுத்தோம். இவன் பொண்டாட்டி வந்து கேட்டான், அவன் என்னான்னு பதில் சொல்றது? அவளுக்கு ஏதாவது பதில் சொல்லிக்கிறாங்க. இந்த ஊர் ஜனங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அட இதுக்கு போய் எங்க பெருசா குழம்பிட்டீங்க. புறத்த தோட்டத்துல புதைச்சிட வேண்டியதானே? பலமா பேசாத. அதாங்க இந்த புணத்தை தோட்டத்துல புதைச்சிட்டு இந்த கோவில் விஷயம் இருக்க அதை 3 பேருமா சேர்ந்து பங்கு போட்டுட்டு தலைமறை ஆயிடும். வட இந்த பங்கு பங்குன்ற பேசுற பேச்சு எனக்கு பிடிக்காது. பங்குன்னு நினைச்சான் என்ன ஆனா பத்தியா? பங்க பத்தி பேசாது. நாம எல்லாரும் கேட்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி பதில் சொல்லணும். நாம எல்லாரும் சேர்ந்து காட்டுக்கு வேட்டையாட போனோம். காட்டேரனை வந்து அவனை குச்சிடுச்சு செத்து போட்டான் அப்படின்னு சொல்லணும். இதுதான் பஞ்சாயத்தினுடைய தீர்ப்பு. ரொம்ப கரெக்டுங்க. 2 நாளா என்கிட்ட தகராறு பண்ணிக்கிறீங்க. இப்ப தலைவர்கிட்ட கேட்கத்தான் போறேன். எங்க என் புருஷனுக்கு சேர வேண்டிய பங்க நீங்க கொடுக்க போறீங்களா இல்லையா? என்ன பங்கு? என்ன பங்கா? கோயில்ல கொள்ளையடிச்சீங்களே அந்த பங்க. வேண்டாம் அவகிட்ட சொல்லிட்டியா? சொல்லாம என்ன பண்றது? இருக்க போறது 2 நாளோ இல்ல 3 நாளோ, அதுக்குள்ளே அனுபவிச்சுட்டு போக வேண்டியதானே? சீக்கிரம் எடுங்க. கண்ணாயிரம் எனக்கு ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு போச்சு. கொலைகாரனாகவும் கொள்ளைக்காரனாகவும் இருந்த சில பேர் தான் செஞ்ச குற்றத்தை உணர்ந்து ஆண்டவனிடத்துல போய் அழுது உருண்டு கரண்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டதுனாலே ஆழ்வாராதிகளாகவும் நாயன்மார்களானதாகவும் புராணத்துல சொல்லுது. இப்ப நான் சொல்றேன், நாம 2 பேர் ஆயிட்டா என்னடா? இப்போ நீங்க அவங்க முதல்ல நகையெல்லாம் என்கிட்ட கொடுங்க. கொடுக்கலன்னு ஊரை கூட்டி உண்மையா சொல்லுவேன். ஜனங்கள்லாம் உங்களை கல்லால் அடிப்பாங்க. பாருங்க வீண் பத்திர வேண்டாம். முதல்ல நகையில கொடுங்க. கொடுக்குறேன். ஆனா ஒண்ணே, என்ன? பங்க வாங்கிக்கணும். அப்புறம் இந்த ஊர்ல இருக்க கூடாது, ஓடிடணும். 1000 கும்பிடு போட்டுட்டு போயிடுறாங்க. நாங்க இருக்கிறத சமமா பங்கு போட்டு வாங்கணும். நம்மளை ஏமாத்தி ஏப்ப விட்டுருவான். பணம் காட்டு நரி. அவரு பணம் காட்டு நரி, நான் பானக்காட்டு நரி. கட்டிச்சு கொட்டகையில ஒத்தராட்ட நில்லு. இந்தாடாப்பா, எடுத்து வைங்கடாப்பா. உங்களுக்கு வேணும்ன்றதை எடுத்துக்கங்க. எனக்கு ஏதாவது கொஞ்சம் கொடுத்தா போதும். எனக்கு ஒண்ணும் ஆசை கிடையாது. என்ன கல்லு பயிரும் வயிறூரியும் நவரத்தினமா இருந்தது. இப்ப வெறும் கரியா இருக்கு. கும்பிடுங்க, எல்லாம் கும்பிடுங்க. அம்மியே லோகமாதா உன்னுடைய பெருமையே பெருமை. நீ எங்க எங்கேயோ விளையாடுற, கடைசியில போட்டியில வந்து விளையாடிட்டே என் தாயே. ஆஹா, பங்கு பங்குன்னு கேட்டீங்களே. பாத்தியா பங்கு என்ன ஆச்சு? பாத்தியா விசாலம், கலியுகத்துல பாவம் செய்யறவங்களுக்கு அப்பப்ப பலன் கிடைக்கும். பராசக்தி நம்ம கண்ணு முன்னாடியே கரியாக்கிட்டான். நீ ஒரு விவரம் கிட்ட ஆளு. இதுல ஏன் சூது இருக்க கூடாது? சீதா கரபடியான கைய பார்த்து அப்படி சொல்றேன். பார்வதி லோகமாதா, எனக்கு ஒண்ணும் இல்ல. நீ கடவுளை கேவலப்படுத்துற. தலைவரே கோவிச்சுக்காதீங்க. எல்லாம் எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இனிமே நாங்க இந்த ஊர்ல இருக்க மாட்டோம். போச்சா? எல்லாம் போச்சு. வங்கி போச்சு, வளையல் போச்சு, அடிக்க போச்சு, ஒட்டியானம் போச்சு, எல்லாம் போச்சு. விசாரா விசாரா வரேன் தலைவரே. அப்பா பின்னாடி மாட்டுக்கோட்டை பழனி மேல இந்த அண்டா இருந்துப்பா. இதை திறந்து பார்த்தா எல்லா அம்மன் கோயில திருடு போன நகைங்கப்பா. மழையா என் அறிவின் உழைப்புனாலே உனக்கு சேர்த்து வைக்கிற சொத்துடாது. அம்மா நகை திருடுது பாவம்பா. பாவம் அது. போட அம்மனே திருடி போற. போட வெளிய தென்னை உட்கார்றான். போட என்னாச்சு? மாடு நகர மாட்டேங்குது புள்ள. நகர மாட்டேங்குதா? இறங்கி முன்னாடி போய் மூக்கனாங்கரை பிடிச்சி இழியா. அறிவு கட்ட மாடுகள். அம்மா
இங்க பாத்தியா செத்து போன வள்ளிக்கண்ணு பேயா வந்து நிக்கிறா. பேயா பொண்ணையும் காணா. இருப்ப கண்டா பேய் ஓடிடு. அந்த அருவாளை கொண்டா. ஊர்ல பல பேர் பலவிதமா பேசிக்கிறாங்க. வேலை இல்லாத ஊர்ல அப்படிதான்டா பேசுவானுங்க. அதெல்லாம் கேட்க கூடாது. கண்ணி எங்காவது மூடிட்டு பேசாம படுத்துக்கணும். தெரியுமா? குடும்பக்காரனான உனக்கு கூட்டாளியா இருந்த தோஷத்துக்காக. குடும்பக்காரன் என் நண்பா என்ன குடும்பக்காரனும் பொண்டாட்டி சொல்றாடா. சொல்லு. என்னுடைய குணாதிசயங்களை பத்தி சொல்றா. உயிரோட இருந்தா சொல்லிருப்பான். நண்பா, குமரி பெண்களை கற்பழிச்சதும் குருட்டுக்கிழவனை கொலை செஞ்சதும் வள்ளிக்கண்ணு சாவுக்கும் காரணமாயிருந்தது நீதான். உனக்கு உடந்தையா இருந்த குற்றத்திற்காக நாங்கள் 4 பேரும் அழிஞ்சிட்டோம். இப்ப நீ வாயால சொல்றது. வாங்க வாங்க. பாருங்க புருஷன் தலையை வெட்டி டேபிள்ல கொண்டாந்து வச்சிருக்க ஐயா. ஏம்மா அந்த கத்தியை கூட. ஏம்மா நீதான் வெட்டினியா? ஆமா, நானே தான் வெட்டினேன். காரணம்? இந்த பெரிய மனுஷனை கேட்டுக்கங்க. சரி, இந்த கொலை குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்யறேன். 1457 அந்த அம்மாவை கூட்டிட்டு போய புறப்படமா. மிஸ்டர் புண்ணியகோடி, நீங்க கூட ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க. நான் கொடுக்குறேன். 2041 தலையடியா